ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரீசெண்டா நடந்த கரண்ட் ஈவெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸை நம்ம நேஷனல் நியூஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னு 2 செக்ஷன்ஸாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேஷனல் நியூஸ்க்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா குளோபல் ஜென்ரேட்டிவ் ஏஐல 5th ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் இஷ்யூ பண்ணுறா, இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம எங்க லேக் ஆகுறோம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இப்ப ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நியூஸே என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா 5th ரேங்க் வாங்கியிருக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ இனோவேஷன்ஸ்ல. ஸோ 5th ரேங்க்னா அப்ப நம்மளுக்கு முன்னாடி ஒரு 4 ரேங்க் இருக்காங்க இல்லையா, அந்த ரேங்க் வாங்கினவங்க யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல டாப்ல இருக்கிறது சைனா, செகண்ட்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ், தேர்ட்ல கொரியா இருக்காங்க, ஃபோர்த் பிளேஸ்ல ஜப்பான் இருக்காங்க. ஸோ இந்தியா 5th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரெடி பண்றாங்க அப்படின்னா வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். இந்த ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு பார்ட் தான். ஸோ இந்தியால இந்த இனோவேஷன்ஸ்க்கு மெயினா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன். ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ இனோவேஷன்ல இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஜென்ரேட்டிவ் ஏஐனா ஏஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் வச்சு அது புதுசா ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் அதுக்கு இருக்கும். அந்த டேட்டா பேஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கு அது இமேஜ், டெக்ஸ்ட், நீங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை அது கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு லார்ஜ் கம்பெனியை பத்தி தெரியும். இவங்க தான் சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரைன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது தான். ஸோ இந்த சாட் ஜிபிடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை வச்சு இது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஐ எந்தெந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட் குள்ள போனீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்காக இந்த கார்னர்ல ஒரு குட்டி டால் மாதிரி இருக்கும், ஹவு மே ஐ அசிஸ்ட் யூ அப்படின்னு. ஸோ அதுகிட்ட நீங்க சாட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ், ஃபேஷன், டிசைனிங், இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ்ல ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவோட பொசிஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 3% ஆஃப் பேட்டன்ட்ஸ் தான் இந்தியா வச்சிருக்கு குளோபலி. ஆனா சைனாவை நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி அது 50% ஆஃப் ஷேர்ஸ் பேட்டன்ட்ஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த பேட்டன்ட்ஸ் வச்சிருக்கிறதால என்ன யூஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்களே ஒரு இன்வென்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாட்டு எழுதுறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கேட்ச் ஃப்ரேஸ் எல்லாத்தையும் உங்க பேர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வேற யாராவது உங்க பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணும்போது நீங்க கோர்ட்ல போய் அதை சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு பேட்டன்ட் வாங்குறதுனால இருக்கு. ஸோ இதனாலதான் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு பேட்டன்ட் வாங்குறது எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்னு இந்த நியூஸ் மூலியமா எம்பசைஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவும் டாய்வானும் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் ட்ரேட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போறாங்க. ஸோ அப்போ இந்தியாவுக்கும் டாய்வானுக்கும் இதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இப்போ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு குட்டி ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ தாய்வான் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் தி ஏஷியன் கண்ட்ரிஸ். சைனாக்கு கிட்ட தான் இந்த தாய்வான் அப்படின்ற இடம் இருக்கு. ஸோ இது பேசிக்லி ஒரு ஐலண்ட் கண்ட்ரி மாதிரி தான். தாய்வானுக்கு கேபிட்டல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தாய்பே அப்படின்ற ஒரு பிளேஸ் தான். ஸோ இப்போ இந்த நியூஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்னால நம்மளுக்கும் தாய்வானுக்கும் ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் தாய்வானுக்கும் எந்த விதமான ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ அப்ப இதுதான் அவங்க என்டர் ஆகுற ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேரு பாத்தீங்கன்னா இந்தியா தாய்வான் மியூச்சுவல் ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான். ஸோ இதை ஜூலை 8 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்லி என்ன பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸ் வச்சு விவசாயம் பண்ணி ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பண்ற விவசாயத்தினால வர கிராப்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேல் பண்ண போறோம். இந்த சேல் பண்ண கூட்ஸை தாய்வானுக்கு கொண்டு போய் அதை அந்த மக்கள் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி தாய்வான்ல ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கானிக் கூட்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு நம்ம பிசினஸ் பண்றோம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு கன்சியூமர் சாய்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றோம் இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்கு வெறும் 2 பிராண்ட் வச்சுமே இதுல இருந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம
கன்சியூமருக்கு வந்து ஒரு வெரைட்டி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய கூட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்தியால வந்துட்டு இந்த இம்போர்ட் பண்ற கூட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னதுன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஷார்ட்டா APEDA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாய்வானுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ஏஜென்சி அப்படின்றதுதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா டாக்டர் சௌமியா சுவாமிநாதனை வந்துட்டு பிரின்சிபல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம்க்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ டிபினா என்னது, அதோட எலிமினேஷன் வந்து இப்போ இந்த டைம்ல எதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு, சௌமியா சுவாமிநாதன் யாரு, இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ சௌமியா சுவாமிநாதன் அப்படின்றவங்க வந்து MS சுவாமிநாதனுடைய டாக்டர். உங்களுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் தெரியும் இல்லையா, MS சுவாமிநாதன். ஸோ அவங்களோட டாட்டர் தான் வந்துட்டு டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இவங்க வந்துட்டு இப்போ டிபி ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலுக்காக ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுக்கு வந்து பிரின்சிபல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. டிபின்னா வந்துட்டு டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். ஸோ இந்த டிபியை காஸ் பண்ற ஒரு பாக்டீரியாவுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது தான். ஸோ அப்போ இதுக்கு வந்து ப்ரிவென்ஷனா வந்து ஒரு வேக்சின் வந்து சின்ன வயசுல போடுவாங்க. அந்த வேக்சினுக்கு பேர் பாத்தீங்கன்னா BCG வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டியூபர்குலோசிஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். இப்போ நம்ம நியூஸ்க்குள்ள டைரக்டா போயிடலாம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து டாக்டர் சௌமியா சுவாமிநாதனுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டை யாரு இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அட்வைசர் ஃபார் டிபி எலிமினேஷன் போர்டு. ஸோ இது வந்துட்டு அவங்க வாலண்டரியா எடுத்துக்கிட்ட ஒரு பொசிஷன். அதனால இவங்களுக்கு வந்து எந்த பேவும் கிடையாது. ஸோ அதனால இவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்க என்ன ரோல்ஸ்ல இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஒரு சீஃப் சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க. ஐசிஎம்ஆரோட டைரக்டர் ஜெனரலா இருந்திருக்காங்க. ஐசிஎம்ஆர்னா வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ இந்த டைம்ல எதுக்கு இந்த டிவி ப்ரிவென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒரு கோல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு 2030யோட அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கணும். அதுல இம்பார்ட்டன்டான ஒரு காம்பனன்ட் வந்துட்டு டிபி எலிமினேஷன் அப்படின்ற காம்பனன்ட் தான். ஸோ வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க 2030க்குள்ள வந்துட்டு டியூபர்குலோசிஸ் மொத்தமா எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு. ஆனா இந்தியா வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்காங்க. அந்த இயர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 2025. ஸோ 2025க்குள்ளேயே இந்தியா வந்து டியூபர்குலோசிஸ் இல்லாத ஒரு கண்ட்ரியா மாறிடணும் அப்படின்றதுதான் எய்மா வச்சிருக்காங்க. ஸோ அந்த எய்முக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும் இல்லையா இப்போதுல இருந்தே. ஸோ அதுக்காக தான் டாக்டர் சௌமியா சுவாமிநாதனோட எக்ஸ்பர்டீஸ் வந்து இங்க தேவைப்படுது. ஸோ இந்த டைம்ல இதுக்காக ஸ்பெஷலா கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குளோபல் நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா மெடிக்கல் டிவைசஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு வந்து UN ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டம் என்னது, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து மெடிக்கல் டிவைசஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட அப்ரிவியேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. MED ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெடிசன், DEV ஸ்டாண்ட் ஃபார் டிவைசஸ், அதே மாதிரி IS அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது தான். ஸோ இதை வந்துட்டு ஜூலை 12 தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்மளை சுத்தி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்க மாஸ்க் மாதிரி பாத்தீங்கன்னா COVID-19 அப்போ யூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இப்போ COVID-19 அப்போ யூஸ் பண்ண ஒரு மாஸ்க்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அட்வான்ஸ்டா ECG மெஷின், இந்த மாதிரி டிசீஸ் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு நிறைய மெஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் மெஷின்ஸும் வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ல சுத்தி நிறைய இருக்கு. ஸோ அப்போ இந்த மெஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், எந்தெந்த டிசீஸ்க்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஜென்ரல் பப்ளிக்ல இருக்கிற எல்லாருமே இந்த மெஷின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அவங்க இந்த மெஷின் வாங்கறதுக்கு முன்னாடி இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க.
இந்த போர்ட்டல கொண்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டிவைசஸ் பத்தி எல்லாம் நீங்க தேடணும்னா அந்த டிவைஸ விக்கிற கம்பெனில இருந்தோ இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் புக்ஸ் ஜர்னல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க ரேண்டமா தேடி தேடி போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த போர்ட்டல் வந்ததுனால நம்மளுக்கு சென்ட்ரலைஸ்டா ஒரே இடத்துல வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ள போனீங்கனாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டர்னல் ஹாஸ்பிட்டல் ஒரு மகப்பேறு மருத்துவம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அப்போ அங்க வந்து என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை A to Z என்ன லிஸ்ட் வேணும் அப்படின்றத தரோவா கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இது கொடுக்கும். அதே மாதிரி ஜென்ரல் பப்ளிக் இப்போ பேஷண்ட்ஸ் போறாங்கன்னா கூட இந்த மெஷின்ஸ் எதுக்காக இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட்டலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த போர்ட்டல் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க COVID-19 அப்படின்னு நான் இப்போ என்டர் பண்ணி அதுல வந்து மாஸ்க்னு இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வந்து அப்ப என்ன பண்ணும் அப்படின்றதுதான் இவங்க இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது என்ன விதமான ஒரு ஆக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆக்சசரின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு தான் இந்த மாஸ்க் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜென்ரல் யூஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். எந்த டிசீஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. எல்லாம் ஜென்ரலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஜும் அதே மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் இது போடலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டிவைஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த போர்ட்டலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து கிளைமேட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க 2022ல. ஸோ இந்த ஃபண்டை வந்துட்டு ஓவர்சீ பண்றதுக்கு பிலிப்பைன்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸை வந்து எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த கிளைமேட் ஃபண்ட்னா என்னது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த நியூஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் ஃபண்ட் போர்டு அப்படின்ற ஒரு போர்டு வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த போர்டு வந்து எதுக்காக கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய பாதிப்புகளை வந்து சந்திக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த குளோபல் வார்மிங் மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு திடீர்னு நடந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம பல வருஷமா டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல வந்துட்டு நேச்சரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால அப்படியே காலப்போக்குல உருவான ஒரு விஷயம் தான் இந்த குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி குளோபல் வார்மிங் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்திருக்காங்க. ஸோ அதனால நிறைய சஃபர் ஆகுற கண்ட்ரிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இப்போ குளோபல் வார்மிங்னால பேசிக்கலி என்ன பிரச்சனை வருது நம்மளுக்கு? இப்போ எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கு. இந்த ஹீட் வேவ்ஸ்னால நிறைய பேர் வந்து ஸ்ட்ரோக் வந்து இறந்து போறாங்க. அதே மாதிரி சீ லெவல் வந்துட்டு அப்படியே உயர்ந்துகிட்டே போகுது இல்லையா? இதனால வந்து ஐலேண்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து அப்படியே மூழ்கிட்டே வருது. கடலோரத்துல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து சிவியரா டேமேஜ் ஆயிருக்கோ ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்குலாம் இதுக்கு முன்னாடி டெவலப் ஆன கண்ட்ரீஸ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு நாங்க வந்து ஒரு ஃபண்ட் மாதிரி தரோம் அப்படின்னு அவங்க ஒரு ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டுக்கு பேர் தான் யுஎன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ அந்த ஃபண்டை யார் ஓவர்சீ பண்ண போறாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அப்படின்ற கண்ட்ரி தான். ஸோ இந்த பிலிப்பைன்ஸ் வந்து ஓவர்சீ பண்றது எதுக்காக இவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்துட்டு பேசிக்கலி ஒரு ஐலண்ட் கண்ட்ரி. ஸோ அந்த ஐலேண்டை சுத்தி தண்ணி இருக்கிறதுனால குளோபல் வார்மிங் காரணமா வந்து கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கும் வந்து இருக்கு இல்லையா ஏசியால? ஸோ ஏசியால இருந்து ஒரு கண்ட்ரி வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னிபிகன்ட் ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபண்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் இந்த ஃபண்டு வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு வந்து 2022ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இத வந்து எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா COP27 மீட்டிங்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ COPனா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். COP அப்படின்னா வந்துட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு பாடி இருக்கு. அந்த கிளைமேட் சேஞ்ச் பாடியில வந்து மெம்பர்ஸா இருக்கிற எல்லாரும் மீட் பண்ற ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு பேரு தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்றது. அப்போ அந்த யுனைடெட் நேஷன்ஸோட கிளைமேட் சேஞ்ச் பாடிக்கு பேர் என்னதுன்னா UNFCCC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு.
ஸோ இந்த யுஎன்எஃப்சிசில மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் மீட் பண்ற ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு பேரு தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்றது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்துட்டு 2022ல ஈஜிப்ட்ல நடந்துச்சு. ஸோ ஈஜிப்ட்ல நடக்கும்போது தான் வந்துட்டு இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்ற ஒரு ஃபண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாளா வந்துட்டு இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் தான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். ஆனா ஆல்ரெடி டேமேஜ்னால சஃபர் ஆகுற மக்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஃபண்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டை வந்து கொண்டு வராங்க. அப்ப இந்த ஃபண்டை யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவலப்டு நேஷன்ஸ்னு இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணி இப்போ ஒரு பெரிய எக்கனாமிக் பவரா இருக்கிற சில கண்ட்ரிஸ் எல்லாமே தான் இந்த யுனைடெட் நேஷன் கிளைமேட் ஃபண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி யார் சப்போர்ட் பண்றா மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கூட ஒரு மெம்பரா இருக்காங்க. ஸோ இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஒரு மெம்பரா இருக்கிறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு கன்சர்ன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து ஈக்குவலா அந்த ஃபண்ட் போய் சேருமா, அவங்க வந்து எதுலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருப்பாங்களா, இந்த மாதிரி சில கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபண்ட் வந்து கொடுக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு தான் பிலிப்பைன்ஸ் வந்து இதுக்கு பதவி ஏத்துக்க முடியும். ஸோ அந்த ரூல்ஸே வந்து இன்னும் நம்ம செட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிலிப்பைன்ஸ் வந்து பதவி ஏத்துக்க முடியும். ஸோ இந்த டைம் எல்லாம் டிலே ஆயிட்டே போறதால ஃபண்ட் வந்து கரெக்ட்டா போய் இன்னும் சேராது. சேருமா இல்லையா? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்து மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2022ல தான் இந்த ஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அது வந்துட்டு ஈஜிப்ட்ல நடந்துச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி COP28 வந்துட்டு துபாய்ல நடந்துச்சு 2023ல. COP29 பாத்தீங்கன்னா, இப்போ நவம்பர் மந்த் நடக்க போகுது. அசர்பைஜான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா, மலேரியாக்காக ஒரு வேக்சின் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சின்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோட் டைவரி அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. ஸோ எதுக்காக இந்த வேக்சின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டும் யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டும் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு வேக்சின் தான் இந்த மலேரியா வேக்சின். இது வந்துட்டு சின்ன வயசுலயே 0 to 23 மந்த்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் போட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2024ல 15 ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இது கொடுக்க போறாங்க. ஸோ இப்படி ஒரு வேக்சின் வந்து ரோல் அவுட் பண்ண போறாங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க ட்ரையல்ஸ், டெஸ்டிங், ஹியூமன் டெஸ்டிங் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணாதான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இயர் வந்துட்டு 15 ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இல்லாம இத வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ரேட்ல வந்து குடுக்குறாங்க. எப்பவுமே மெடிசின்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்டா இருக்கிறதுனால, அது நெறைய பேருக்கு வந்து ஆக்சஸபிளா இருக்காது. ஆனா இத வந்து சின்ன வயசுலயே பசங்களுக்கு குடுத்து, அவங்கள வந்து மலேரியால இருந்து ரெசிஸ்டன்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு வேக்சின் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்சின தான் நம்ம இப்ப கிட்டத்தட்ட 2,50,000 சில்ட்ரனுக்கு வந்து நம்ம இப்ப குடுத்துருக்கோம். அப்ப சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு யூனிட் வந்துட்டு உலகத்திலேயே ஒரு பெரிய மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேக்சின்ஸ், அப்புறம் சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அத வந்து அவங்களே டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி விக்கிறாங்க. சோ அப்படி ஒரு வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் யூனிட்டா இருக்கிறவங்க வந்து இந்தியால தான். சோ இந்த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் யூனிட் வந்துட்டு பூனேல தான் வந்து நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க. சோ நம்மளுக்கு கொரோனா வந்த டைம்ல வந்துட்டு கோவிஷீல்டு அப்படின்ற வேக்சின வந்து இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. இது போக இப்ப சின்ன வயசுல நம்மளுக்கு வேக்சின்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? டிடிபி வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்தீரியா, டெட்டனஸ், பெர்டூசிஸ் அப்படின்ற டிசீசஸ்க்கு வந்து டிடிபி வேக்சின் அப்படின்னு போடுவாங்க. சோ அது போக பிசிஜி வேக்சின், ஹெப்பாட்டிட்டிஸ் வேக்சின் இந்த மாதிரி நிறைய டிசீஸ்க்கு வந்து இவங்க வேக்சின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. சோ நமக்கு சின்ன வயசுலயே வந்து ஒரு வேக்சினேஷன் ஸ்கெட்யூல் அப்படின்னு இருக்கும். அதுல இருக்கிற பாதி வேக்சினேஷன்ஸ் வந்துட்டு இவங்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியால இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ இது போக சில இம்பார்ட்டன்டான 2 நியூஸ் மட்டும் நம்ம குட்டியா பார்த்துடலாம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா, ட்விட்டர் வந்து இப்போ எக்ஸ்ன்னு பேர் மாத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த எக்ஸ் வலைத்தளத்துல வந்து மோஸ்ட் ஃபாலோட் லீடர் அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவர் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ்லயே வந்துட்டு 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இவர் கெயின் பண்ணியிருக்காரு.
ஸோ இதனால நம்மளுக்கு என்ன இதுல நம்ம என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, யுஎஸ் மாதிரி ஒரு டெவலப்ட் கண்ட்ரிக்கு இருக்கிற ஒரு பிரசிடென்ட்ட விட, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு தான் வந்துட்டு நெறைய ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா, எம்எம்ஆர்டிஏ அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி. மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மும்பைல வந்துட்டு 2 டனல்ஸ் வந்து போட போறாங்க. இந்த டனல்ஸ் எதுக்காக அப்படின்னா, போராவாலி அண்ட் தானே அப்படின்ற 2 இடத்த வந்து கனெக்ட் பண்ற மாதிரி 2 டனல்ஸ் வந்து போடுறாங்க. நீங்க நார்மலா இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஹார்க்கு மேல ஆகும். ஆனா இப்போ வந்து இந்த டனல்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்லயே வந்து இந்த 2 லொகேஷன்ஸையும் ரீச் ஆயிரலாம். இதுக்கு வந்து 2 டனல்ஸ் இந்த 2 டனல்ஸ்க்கு போக ஒரு எமர்ஜென்சி டனலும் வந்து இவங்க கட்டப் போறாங்க. மும்பை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஐலேண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அத கனெக்ட் பண்றதுக்கு வந்து அண்டர் வாட்டர் டனலு இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டே வராங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த அர்பன் டனல் அப்படின்றது. நம்மளுக்கு பேசிக்கலி டிராஃபிக்க குறைக்கவும், ஈஸ் ஆஃப் மூவ்மெண்ட்காகவும் தான் இந்த டனல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி வந்து சென்னைக்கும் இருக்கு. அந்த அத்தாரிட்டிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன். இதுதான் வந்து இந்த வீக்கான நியூஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டாபிக்கோட கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து பார்க்கலாம். தேங்க் யூ.